சீமானுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த படம் இவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக தம்பிகளுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப மறக்க முடியாத ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க. நானும் சரவணும் அவ்வளோ அதிர்ஷ்டம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் உண்மை. இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அது நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். எங்கள்கிட்ட சொன்னதை அது. அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வரமாட்டாரு, ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாரு, யோசிப்பாரு. அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாரு. என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாரு. ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்துனதும் வினோத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டாரு. இப்போ ஆச்சரியமா இருக்கு. சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ அப்படி ஒரு படத்துல நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க அனைவருக்கும். இவங்கெல்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சகோ சவுந்தரனி சகோ வர முடியாத சூழலாக இருந்தது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலாஜி கேள் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவணா பக்கம்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துல ஞாபகம், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அதுதான் சரவணா பக்கமா அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு போய் முதலா போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன். நானே சொல்லியிருக்கேன், எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலா போய் நிற்கிற ஆள் அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யாரா இருக்குங்க தான் இருக்காங்க. அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க, உங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்க கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் கற்றுத்தரும். அது இருக்கும். உங்க கூட எப்போதும் நாங்கெல்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்க மனைவி தான். கலாக்கா தான். அந்த ஓரமா நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க இப்பயாவது எந்திரிங்க. அவங்கதான் இந்த படத்துல எங்களோட கஷ்டப்பட்டது. நான் தான் கிடையாது. அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வருத்தப்பட்டேன் பாத்திரம் நிறுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சர். அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மனுஷனுங்க அவங்க கணவருக்காக வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடியெல்லாம் எனக்கு என்னால் விருதா கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அந்த படம் சரவணனுக்கு பெருசா நிற்கணும். அதுக்குதான் எல்லாம் நிற்கணும். நான் வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்துல 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் அந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். வழி அனுப்ப ட்ரெயின்ல ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க. நான் வழி அனுப்ப வந்தாரா, என்ன என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படிதான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க வந்தது. நான் தயாரிக்கணும்னு நினைச்ச படம் என்னால இப்ப வரைக்கும் தயாரிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமும், தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்ப சொன்னேன், சரி நானே பண்றேங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் இறங்க பார்த்தாரு. எங்க உங்களை நான் வேற மாதிரி பாக்குறீங்க, வைரவன் கேரக்டர்ல நான் அப்படி நிக்க வச்சிருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்கறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டா அப்படி நின்னீங்க பார்த்தீங்க, அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்க இதுல ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டரை மாறணும், நீங்க எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னாரு. பண்ணுவாங்க, வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. நானும் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக பண்ணுவோன்னு உள்ள போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று, நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். ஆனால் அந்த நடிக்கிற எல்லாமே எனக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு. அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியா வரலன்னொடனே 2 நாள் கழிச்சு தான்
அந்த இதுக்குள்ள போய் கேரக்டரா நான் உள்ள போய் அத இவ்வளவு தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்க உயிரே தருவோம். அடி வாங்க மாட்டோமா என்ன? பல பல அடி வாங்க மாட்டோம். நான் அந்த மாதிரி வாங்குறது தான். அது எனக்கு இப்ப எனக்கு அது நல்ல விஷயமா இருந்துச்சு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க, இத நீங்க மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்க படத்த நாங்களே வந்து சொல்ல முடியாது. இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பாராட்டிக்க முடியாது. நீங்க படம் பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பா நான் அத மிஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். கனியண்ண சொன்ன மாரி அந்த படமே யார் யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்படிதான் அத எடுத்துக்கிட்டதா நான் இப்ப நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும்போதும் அத இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்னன்னா ஒரு ப்ரொடியூசரா இந்த படம் வியாபாரம் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு இருக்கும். அது ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தாரு. நான் நேரா போய் ரவி சார்ட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா, சாதாரணமான இல்ல. அவர் பண்ணுவாரு. ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பாரு. ஏன்னா காத்துலயே வெண்ணெய் அடிக்கிறவரு. ரொம்ப பர்ஃபெக்ட்டா பார்ப்பாரு. அப்படி பண்ற ஒரு ஆளு. இவர் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயமா இருந்தது. இது எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்னு. அவர் அந்த சார் பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் அவ்வளோ ரசிச்சாரு. இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான் எங்களுக்கு. முதல் ஒருத்தர் வந்து நாங்களா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிக்கணும். முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிச்சு ரசிக்கும்போது இவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு பண்ணியிருக்கோன்றது. திருப்பி அதுவும் இல்லாம அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல. அதுல கை தட்டி எல்லாம் ரசிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு டைலாகும். சரவணோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமா இருக்கும். அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார். ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமா இருந்த இது அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. அப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ நீங்க வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவா போகுமா அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்க ரொம்ப ரசிப்பீங்க. நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு பாடம் படம் அப்படிலாம் இல்லை. ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடிச்சது எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஒரு பதிவுல நான் இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் வந்து இதுல அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்னொன்னா யோசிப்போம் நம்ம நிறைய மாற்றணும் அப்படின்னு. இந்த படத்துல நிறையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவா நடந்தோம். இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணுவோம். டைரக்டரும் அப்படி எடுப்பாரு. ஆனா அவர் அது ஒரு பேங்கா போட்டு மாத்தினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமா ஆக்குறது. அந்த மியூசிக்ல நீங்க மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும். ஆப்போசிட்டா இருக்கும். அப்படி பிரம்மாண்டமா ஆக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய பாசத்திற்குரிய சீமான் அண்ணா அவர்கள் ஆக்சுவலி சினிமாவுக்கும்